கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி அதனூடாக என்னுடைய சாட்சியை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய சாட்சி அநேகருடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தேவனுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தையானது இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதினுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டுமானால் நம் தேவன் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் நம்ம வாழ வேண்டும். முதலாவது நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும், பாடுகளாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலைமையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்படி நம்ம வாழ்க்கையிலே காணப்படுமானால் தேவன் நிச்சயமாகவே அவர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாங்கள் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் இலங்கை தேசத்திலிருந்து இந்திய தேசத்திற்கு நாங்கள் அகதிகளாகத்தான் சென்றோம். 90ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் நடந்த பிரச்சனையின் நிமித்தம் எங்களால் அங்கே வாழ முடியாதபடியினாலே நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் இந்த தேசத்தை, இலங்கை தேசத்தை விட்டு இந்திய தேசத்துக்கு நாங்கள் கடந்து சென்றோம். அப்போது எங்களுக்கு சூழ்நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, சமாதானமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இந்த தேசத்தை விட்டு இன்னொரு புதிய தேசத்திற்கு போய் நாங்கள் அந்த தேசத்தை பார்க்க போகிறோம் என்ற வாஞ்சியோடு, பலவிதமான எண்ணங்களோடு, பலவிதமான கனவுகளோடு நாங்கள் அந்த தேசத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றோம். நாங்கள் போன பிரயாணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் கப்பல் பிரயாணம் செய்தோம். கடலில் தான் எங்களுடைய பிரயாணம் இருந்தது. அது எங்களுக்கு சிறு வயதாக இருந்தபடினாலே எங்களுக்கு அதை குறித்த எந்த ஒரு அனுபவமோ, அதை குறித்த ஒரு சிந்தனையோ, அது எப்படி இருக்கும் என்று இல்லாதபடி நாங்கள் அதை எப்படி நினைத்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு டூர் போகிற போல ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு நாங்கள் கடந்து செல்கிறது போலவே நாங்கள் நினைத்து கொண்டு நாங்கள் கிளம்பினோம். அப்படி நாங்கள் போன பொழுதுதான் நாங்கள் அந்த கப்பல் ஏறி கொஞ்சம் தூரம் போனதற்கு பிறகு எங்கள் காற்று பலமாய் அடித்ததினாலே அந்த காற்றிலே நாங்கள் மடிந்து போவோம் என்று நாங்கள் நினைக்கத்தக்கதாய் அந்த இடத்திலே நாங்கள் மிகவும் பயந்தோம். அந்த இடத்திலே அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேரும் கத்தி குளறி சத்தமிட்டு கூப்பிட்டு என்னென்னமோலாம் செஞ்சாங்க. ஆனால் என் தேவன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் முன்குறித்தபடியினாலே அந்த இடத்திலே பெரிதாக எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி நாங்கள் கடலை ஒரு இரணதீவு என்ற இடத்திற்கு கடத்தி செல்லும்படி அந்த போட்டு ஓட்டுநர் அதை கொண்டு போய் சேர்த்து நாங்கள் 3 நாள் அங்கே தங்கினோம். அந்த 3 நாளும் எங்களுக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் இருந்தது. ஏனென்றால் வந்த எல்லா மக்களும் ஒருத்தர் அன்பாய், இனம் கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து எல்லாரும் ஒரே குடும்பத்து பிள்ளைகளை போல நாங்கள் அங்கு நன்றாக சமைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படுத்து உறங்கி நாங்கள் அப்படியாக இருந்தோம். 3 நாள் கழித்து மறுபடியும் நாங்கள் போட்டில் நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. இந்திய தேசத்தை நோக்கி, ராமேஸ்வரத்தை நோக்கி நாங்கள் பிரயாணிக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது நாங்கள் மறுபடியும் கப்பலில் ஏறி கொஞ்சம் தூரம் போன பொழுது அங்கும் பனை உயரத்துக்கு காற்று எழும்பினது. தண்ணீர் எங்கள் மேலே அள்ளி அள்ளி கொட்டிக்கொண்டே இருந்தது. அந்த தண்ணீர் எப்படின்னா, ஒரு ஐஸ் வாட்டரை நம்ம மேலே ஊற்றினா எப்படி இருக்கும், ஒரு குளிர் தேசத்தில் அந்த ஐஸ் வாட்டர் நம்ம மேலே ஊற்றப்படும் பொழுது மிகவும் கொடூரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தோம். ஆனாலும் நாங்கள் மடிந்து விடுவோம் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை இல்லாதபடி நாங்கள் கரை சேர்ந்து விடுவோம், எப்படியாகிலும் இந்த போட்டு ஓட்டுகிறவர் எங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென நடுக்கடலிலே நாங்கள் போன போட்டானது பெரிய ஓட்ட விழுந்து அந்த அடியிலிருந்து தண்ணி வர ஆரம்பித்தது. அப்போ எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த தண்ணி எல்லாம் அள்ளி 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 ஊற்றி கொண்டே இருந்தோம். கடைசியில் அந்த போட்டு ஓட்டுநர் சொல்லிவிட்டார், நாங்கள் கரை சேருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று சொல்லி. ஆனால் நான் சிறுபிள்ளையாக இருந்தாலும் கூட என்னுடைய மனசில் அந்த பயம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் என்னை முன்குறித்ததினாலே. நான் அந்த இலங்கையிலிருந்து இந்திய தேசத்திற்கு வரும்பொழுது நான் தேவனை அறியாதவளாக இருந்தேன். ஆனால் நான் சிறு வயசிலே இப்போ சண்டே ஸ்கூலுக்கு போய் தேவனுடைய வார்த்தைகளை நான் கை கொண்டபடியினாலே தேவன் என்னை அந்த இடத்திலே பலப்படுத்தினார். அந்த பயத்தை என்னை விட்டு எடுத்து போட்டார். ஆனால் நாங்கள் நினைத்த பிரகாரம் நாங்கள் ராமேஸ்வரத்தை சென்றடைந்தோம்.
ஆனபடினாலே தேவன் எங்களை முன்குறித்து எங்களை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளும் அந்த நோக்கம், அந்த சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே நாங்கள் ஒருவர் கூட அதிலே மறித்து போகாதபடி தேவன் எங்களை சுகபத்திரமாய் கரை சேர்க்கும்படி தேவன் அந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒரு சிறு பிள்ளையாய் சண்டே ஸ்கூலுக்கு போன பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நான் கற்கொண்டபடியினாலே, தேவன் என்னை முன்குறித்தபடியினாலே இந்த ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்தார் என்று இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அன்றைக்கு நான் ஒரு சின்ன பிள்ளையாக சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டாக நான் இருந்த பொழுதே தேவன் என்னை முன்குறித்தாரானால், இன்றைக்கு அவர் என்னை ரட்சித்து தம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி அவருடைய பிள்ளையாகும்படியான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தந்து என்னை தேவன் வழிநடத்துவார் என்றால், முடிவரை அவர் என்னை பாதுகாப்பதும் முடிவரை என்னை நடத்துவதும் என்னுடைய தேவைகளை சந்திப்பதும் அவராலே 100% அவரால் கூடும். ஒரு மனுஷனை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவங்க கையில் ஒப்பு கொடுக்கிறதை காட்டிலும் என் தேவன் 1000 மடங்கு அவர் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்து என்னை நம்பி என் பிள்ளைங்க வந்துட்டாங்க, அவங்கள நான் ஒருபோதும் வெக்கப்பட்டு விடமாட்டேன்னு சொல்லி கடைசி வரை அவர் எங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்தின் காரியத்திலும் தேவன் செய்த நன்மைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் தேவன் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடும். அவ்வளவாய் தேவன் எனக்கு செய்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கவலைகளோடு நம்பிக்கையற்று என் வாழ்க்கையை யார் சரி செய்யக்கூடும், என் வாழ்க்கையில் யார் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நான் யாரிடத்திலே சொல்ல முடியும் அப்படி என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? உண்மையாகவே ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து அவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய காரியங்களை சொன்னீங்கன்னா அவர் யாரிடம் அதை சொல்ல மாட்டார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த காரியத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குவார். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்து தேவன் என்ன செய்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.